இந்த காயத்ரி, கர்ஷதி இது எல்லாமே வந்து முதல்ல வர்ற தாவா இல்ல மூணாவது வர்ற தாவா? இல்லையே, இப்போ மூணாவது வரதா இருந்தா நான் அதை சொல்லும்போது எப்படி சொல்லிருப்பேன், கர்ஷதி அப்படின்னு சொல்லிருப்பேன். ஆமாவா? சரி காயதின்னு சொல்லிருப்பேன். கரெக்டா? சரி. ஆனா நான் எந்த இடத்துல ரெண்டு இடத்துலயும் எப்படி சொல்றேன், ஆ, கர்ஷதி ஓகே காயதி சொல்றேனா இல்லையா? ஓகே. அப்போ காயத்தி அப்படின்னு வரும்போது அது முதல் தவர்க்கத்துல முதல் அக்ஷரம் தான். புரியுறதா? சரி புரியுது. அதே மாதிரி கருஷதி அப்படின்ற இடத்துல கூட தி அப்படின்றது முதல் அக்ஷரம் தான். புரியுறதா? சரி. தாததி, எது? தாததி கொடுக்கிறார் தாததி தானே? ददाति ததா. ददाति தாதி ததாதி. ஓகே சாரி. ததாத்திய பொறுத்த வரைக்கும் அது எப்படின்னா தவர்க்கத்துல மூணாவது த அதை முதல்ல போட்டுக்கணும். ஆமா த போட்டேன். அதே அந்த தவர்க்கத்துல மூணாவதே வந்து த தாத. அதுக்கும் போட்டுக்கணும். சரி அப்போ த தா ரெண்டு வந்துடும். ரைட். அடுத்தது தீனு போடணுமா இல்லையா? அது முதல்ல. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே புரியுறதா? ஓகே. சரி. இப்போ கிருஷகா இதுக்கான சென்டென்ஸ் புரிஞ்சுதா? ஆம் மகோதய. புரிஞ்சுது சுவாமி. ககஹா புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுது சுவாமி. புரிஞ்சது மாதிரியா? சரி. அடுத்தது கரஹா புரிஞ்சுதா? புரிஞ்சுது. கரஹா புரிஞ்சது மாதிரியா? கரஹா ஜலம் பிபதி, கரஹா பாரம் வஹதி. புரியுறதா? புரியுது சுவாமி. அடுத்தது கணேஷா. கணேஷா பரமேஸ்வரஸ்ய புத்திரः அஸ்தி. எழுதிட்டேன். சரி. அடுத்தது கிரகம். இப்ப இந்த கணேஷா இதுக்கான சென்டென்ஸ் புரிஞ்சுதா? ஓகேவா? அடுத்தது கிரகம். இங்க இருக்கக்கூடிய பிக்சரை பாருங்க. இதம் ஏகம் கிரகம் அஸ்தி. இதம் ஏகம் கிரகம் அஸ்தி. என்ன மீனிங்? இங்க ஒரு ஹவுஸ் இருக்கு. ஆமா, இது ஒரு வீடு. சரியா? இங்கு ஒரு வீடு உள்ளது. சரியா? புரியுது சுவாமி. சரி. கிரகம் சுந்தரம் அஸ்தி. கிரகம் சுந்தரம் அஸ்தி. கிரகம் சுந்தரம் அஸ்தினா என்ன அர்த்தம்? வீடு அழகாக இருக்கிறது. வீடு அழகாக இருக்கிறது. வீடு அழகாக இருக்கிறது. புரியுறதா? சரி. அடுத்தது இது இப்ப இது சென்டென்ஸ் போதுமா? ஒன்னு ரெண்டு சென்டென்ஸ் சொல்லணுமா இதுக்கு? எழுதிட்டு இருக்கேன் சுவாமி. கிரகம் சுந்தரம் அஸ்தி. ஓகே ஓகேவா? ரைட். அடுத்தது கடஹா. கடஹா ஏகஹ கடஹ அஸ்தி. ஏகஹ கடஹ அஸ்தி. புரியுறதா? இல்ல புரியல. ஏகஹா ஏகஹானா இது ஏகஹானா ஒரு குடம் இருக்கிறது. ஒரு பானை இருக்கிறது. ஓகே. அடுத்தது घटे जலம் அஸ்தி. घटे ஜலம் அஸ்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணீர் இருக்கிறது. பானையில் தண்ணீர் இருக்கிறது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரியா? घटे ஜலம் நாஸ்தி. இப்ப நான் முதல்ல அஸ்தின்னு சொன்னேன். இருக்கிறது. ஜலம் அஸ்தின்னு சொன்னேன். கடே அஸ்தி அப்படின்னா பானையில் தண்ணீர் இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப நான் என்ன சொல்றேன்? கடே ஜலம் நாஸ்தி அப்படின்னு சொல்றேன். அப்படின்னு என்ன அர்த்தம்?
இல்லன்னு அர்த்தம். தண்ணீர் இல்லைன்னு அர்த்தம். தண்ணீர் இல்லை. இல்லை. புரியுறதா? ரைட். சரியா? அடுத்தது சரணஹா. சரணஹா மம துவௌ சரணௌ சஹா. மம துவௌ சரணௌ சஹா. என்ன அர்த்தம்? எனக்கு எனக்கு 2 கால்கள் இருக்கின்றன. கால்கள் உள்ளன. புரியுறதா? மம துவௌ சரணௌ சஹா. சரணம் சரணௌ சஹா. தகாவா சொல்லு. சஹா சஹா. இருங்க, இங்க நான் எழுதி காமிக்கிறேன். இது 2வது கால். இந்த போர்டு தெரியுறதா? தெரியுறதா போர்டு? தெரியுது ஆம் தெரியுது மகோதய. தெரியுது சுவாமி தெரியுது. நீங்க எழுதுற பாரு. மம. மம தெரியுறதா? தெரியுது. அடுத்தது துவௌ. இது என்னது? இது துவவ்வா. துவௌ. சரியா? ஓகே. அடுத்தது சரணௌ. சரணௌ. மம Okay. துவௌ சரணௌ. சரணம். அடுத்து என்ன சொன்னானு? சஹா. சஹா எப்படி எழுதுறது? இப்படிதான் எழுதணும். புரியுறதா? ஆம் மகோதய. சத சாரி என்னது ச சஹா. சஹா இஸ் இஸ் தஹா அப்படின்னா இருக்குதுன்னு அர்த்தமா? இருக்கின்றன. இப்போ அஸ்தின்னு சொல்றோமா இல்லையா? ஓகே. அஸ்தி சொன்னா இருக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா? சரி. அது சிங்குலர். புரியுறதா? புரியுது. சஹா அப்படின்னா டியூயல். இருக்கிறது. புரியுறதா?